அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது கிரீன்லாந்தை கையகப்படுத்தக்கூடிய நிலையில் அமெரிக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குங்க. கிரீன்லாந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல நாங்கள் சுட்டு வீழ்த்துவோம், அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தையை நடத்துவோம். இது தங்களுடைய சட்ட விதிகளில் இப்போவும் அமலில் இருக்கிறது அப்படின்னு பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருந்தாங்க. இருந்தாலும் அமெரிக்கா கிரீன்லாந்தை எப்படியாவது கைப்பற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா அந்த ஒரு விஷயத்துல இறங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிரீன்லாந்து நாட்டுல அப்படி என்னதான் இருக்கு? ட்ரம்ப் அந்த கிரீன்லாந்து நாட்டை கையகப்படுத்துறதுக்கு ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காரு? இதனுடைய பின்னணி விளைவுகள் என்னவாக இருக்கும்? அப்படி அந்த கிரீன்லாந்துல என்ன மாதிரியான வளங்கள்லாம் இருக்கு? அதன் காரணமாக ட்ரம்ப் அதை கையகப்படுத்தணும்னு நினைக்கிறாரா? இதனுடைய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது கிரீன்லாந்து நாட்டில் அப்படி என்னதான் இருக்கு? ட்ரம்ப் இவ்வளவு அடம் பிடிச்சு அந்த கிரீன்லாண்டை தங்களுடைய வசத்துல கொண்டு வர முயற்சிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தின தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகாரதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா வெனிசுலாவில் ராணுவ தாக்குதல் நடத்தி அந்த நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைப்பற்றியதற்கு அப்புறமா கிரீன்லாந்து மீது அமெரிக்காவினுடைய கவனம் திரும்பி இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லணும். ஏன்னா ட்ரம்புடைய இந்த முடிவு ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளுக்குமே பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா, இது அமெரிக்கா ரொம்ப திட்டமிட்டு அவங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய இந்த செய்கை அப்படிங்கிறது உலக மக்கள் மத்தியில பார்க்கும் பொழுது மிகப்பெரிய பரபரப்பையையும் அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கு அப்படின்னா அது மிகையா இருக்காது. அதே மாதிரி கிரீன்லாந்து நாட்டை எப்படியெல்லாம் கைப்பற்ற முடியும் அப்படிங்கிறத ட்ரம்ப் நிர்வாகம் தீவிரமா மற்றொரு புறம் ஆலோசனை செய்து வந்துட்டு இருக்காங்க. வெனிசுலாவில் நடத்தியது போல இராணுவத்தை இறக்கி கைப்பற்றவும் தயாராக இருக்கிறது அப்படின்னாலும் முதல் கட்டமா பேச்சுவார்த்தை வாயிலாகவும் அரசியல் ரீதியாக முடிக்க முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படின்னு வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருந்தார். ஆனா அமெரிக்காவினுடைய முயற்சிக்கு டென்மார்க் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கடுமையா எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. டென்மார்க் பிரதமர் கிரீன்லாந்து மக்கள் அமெரிக்காவுடனான இணைவு அப்படி இல்லைன்னா அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்க நாங்க விரும்பல அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. கிரீன்லாந்து பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை கட்டுப்படுத்தும் டென்மார்க் ட்ரம்பினுடைய கருத்துக்களை ஏற்க முடியாது அப்படின்னும் வலுக்கட்டாயமாக கைப்பற்றினா நேட்டோ கூட்டுறவை பாதிக்கும் அப்படின்னு எச்சரித்திருக்காங்க. கூட்டு எதிர்ப்பு மூலமா மேலும் டென்மார்க், பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, போலாந்து, ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டு அமெரிக்காவின் முடிவை எதிர்த்தும் கிரீன்லாந்து அதன் மக்களுக்கு சொந்தமானது என்றும் டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து மட்டுமே அவர்களின் உறவுகளை முடிவு செய்யலாம் அப்படின்னு திட்டவட்டமாகவே தெரிவித்திருந்தாங்க. அமெரிக்கா கிரீன்லாந்து நாட்டு கைப்பற்றல் குறித்து ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து நேட்டோ ஒற்றுமையை வலியுறுத்திய சிறிது நேரத்திலேயே ட்ரம்ப் கடுமையான சமூக வலைதள பதிவை வெளியிட்டிருந்தார். நேட்டோ அமைப்பு முற்றிலும் அமெரிக்காவை சார்ந்திருக்கிறது. தனது தலையீட்டுக்கு முன்பு பெரும்பாலான நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்களுடைய நிதி முதலீட்டு உறுதிமொழியை நிறைவேற்றவில்லை அப்படின்னு ட்ரூத் சோஷியா தளத்துல பதிவிட்டிருந்தார். அமெரிக்கா இல்லை அப்படின்னா நேட்டோ வலுவிழந்து போகும் எனவும் தெரிவித்திருந்தார். ரஷ்யாவுடனான உக்ரைன் போரில் ஐரோப்பிய நாடுகள் மொத்தமா அமெரிக்காவுடன் இணைந்து பெரும் போர் தொடுத்து வரக்கூடிய வேளையில அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாடு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில உக்ரைன் போர்ல இந்த கூட்டணி வலுவிழக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து ஏன் முக்கியம்? கிரீன்லாந்து உலகினுடைய மிகப்பெரிய தீவாகும். கனடாவின் வடகிழக்கு கடற்கரையில அமைஞ்சிருக்கிறது. பெரும்பாலான நிலப்பரப்பு
ஆர்டிக் வட்டத்துக்குள்ள பனியால மூடியிருக்கு. கிரீன்லாந்து நாட்டுல மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இடம் மிகவும் குறைவு. மக்கள் எண்ணிக்கையும் 1,00,000க்கும் குறைவாகவே இருக்காங்க. இதுல பெரும்பாலான மக்கள் தலைநகர் நூக் பகுதியில தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த இடம் ஏன் அமெரிக்காவுக்கு முக்கியம்? அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தாங்க இந்த கிரீன்லாந்து. இது வட அட்லாண்டிக் வான்வழி மற்றும் கடல்வழி பாதைகளின் முக்கிய இணைப்பு பகுதியாக இருக்கு. அதாவது கேப் கிரீன்லாந்து ஐஸ்லாந்து யூகே காரிடார் என்ற முக்கிய பகுதியை கண்காணிக்க உதவுது. இது நேட்டோ அமைப்பால ரஷ்ய நாட்டின் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கிகளை கண்காணிக்க பயன்படுத்தப்படுது. ஆர்டிக் பனி உருகிறதுனால புதிய கடல் வழிகள் திறக்கின்றன. இராணுவ போக்குவரத்து எப்போதுமே இல்லாத வகையில எளிதாகிறது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகியவற்றுக்கு இடையிலான போட்டி அதிகரிக்கிறது. அமெரிக்கா கிரீன்லாந்தின் வடமேற்குல இருக்கக்கூடிய பீட்லுக் ஸ்பேஸ் போஸ் அப்படின்ற நிரந்தர இராணுவ தளமாக இயங்கியும் வருகிறது. இது ஏவுகணை எச்சரிக்கை மற்றும் விண்வெளி கண்காணிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது. கிரீன்லாந்துல புதைந்து கிடக்கும் வளங்கள் கிரீன்லாந்து தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு துறைகளுக்கு தேவையான கனிம வளங்கள் குவிந்து கிடக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். 2023 ஆண்டு ஐரோப்பிய கமிஷனால் வெளியிடப்பட்ட டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து ஜியோலாஜிக்கல் சர்வே ஆய்வின்படி பார்த்தோம்னா 34 டிகிரி கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியல்ஸ்களில் 25 கிரீன்லாந்தில் இருக்குங்க. நியோட்டியம், ட்ரெஸ்டோரியம் போன்ற அரிய உலோகங்களின் மிகப்பெரிய இருப்பு இங்கு தான் இருக்கிறதா. இவை எலக்ட்ரிக் வாகன மோட்டார்கள், காற்றலை டர்பைன்கள், உயர்தர பொருட்கள் அதாவது உயர்தரமான ஆயுத அமைப்புகள் ஆகியவற்றுக்கு அவசியமாகிறது. கிளீன் எனர்ஜி முதல் ஏவுகணை தொழில்நுட்பம் வரைக்கும் பல துறைகளில் இவை முக்கியமான உலோகமாக இருக்கிறதுங்க. அமெரிக்கா தற்போது சீனாவிடம் வாங்கக்கூடிய பெரும்பாலான அரிய உலோகம் கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய காரணத்தால் இதை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி பனியால மூடி இருக்கக்கூடிய ஒரு தீவு பாதுகாப்பு நீதியாகவும் கனிம வளம் பொருளாதார வளர்ச்சிக்கும் மிகவும் முக்கியமான பகுதியாக விளங்குகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதன் காரணமாக தான் அவர் இதை எப்படியாவது கைப்பற்றியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்பில் இருந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிரீன்லாந்தை எப்படியாவது தங்களுடன் இணைத்து விட வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் துடித்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கிடையில் கிரீன்லாந்தில் அமெரிக்க இராணுவம் வந்தால் கேள்வியே நாங்கள் கேட்காம சுட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு டென்மார்க் நேரடியாகவே எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. அதாவது போர் பிரகடன விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்மார்க் நாட்டிற்கு சொந்தமான கிரீன்லாந்தை எப்படியாவது தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் துடித்து வந்துட்டு இருக்காரு. கடந்த பல ஆண்டுகளாகவே ட்ரம்ப் இந்த யோசனையை முன்வைத்து வந்தாலும் கடந்த ஆண்டு தான் இதில் மிகவும் தீவிரமாக ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இதற்கிடையில் அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து வெளிப்படையாகவே எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அதாவது கிரீன்லாந்து மீது அமெரிக்கா படையெடுக்க முயன்றால் முதல்ல சுட்டு தள்ளுவோம், அதன் பிறகு என்னவென்று கேள்வி கேட்போம் அப்படின்னு அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருந்தது. 1952 ஆண்டு போர் பிரகடன விதிகளின்படி படையெடுப்பு போன்ற சூழல்களில் உயர் அதிகாரிகளின் உத்தரவுக்காக காத்திருக்காம படையெடுத்து வருவோரை தாக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விதி இப்போதும் கூட அமல்ல இருக்கிறத உறுதி செய்திருக்காங்க டென்மார்க். சமீபத்தில் தான் கிரீன்லாந்து நாட்டை அமெரிக்கா கட்டுப்படுத்துவது தேசிய பாதுகாப்புக்கு முக்கியம் அப்படின்னு இதற்கு இராணுவ நடவடிக்கையும் கூட ஒரு ஆப்ஷன் என்று வெள்ளை மாளிகை தரப்பு சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பாக வெள்ளை மாளிகை செயலர் கரோலின் லெவிட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கிரீன்லாந்தை கையகப்படுத்துவது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு முன்னுரிமை. இது ஆர்டிக் பிராந்தியத்தில் நமது எதிரிகளை தடுப்பதற்கு முக்கியமானதாக இருக்கிறது. இதற்காக அதிபரும் அவரது குழுவும் விவாதித்து வந்துட்டு இருக்காங்க. இராணுவத்தை பயன்படுத்துவது ஒரு ஆப்ஷனாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கிடையில் அமெரிக்கா வெளியுறவுத்துறை செயலாளர் ரூபியோ அடுத்த வாரம் டேனிஷ் மற்றும் கிரீன்லாந்து அதிகாரிகளை சந்திக்க திட்டமிட்டிருக்காங்க. கிரீன்லாந்து பேச்சு எழுந்த பிறகு
இருதரப்பு முக்கிய அதிகாரிகளும் சந்திப்பது இதுவே முதல் முறை. இதனால இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். ட்ரம்ப் கிரீன்லாந்து வாங்க விரும்புகிறார், இராணுவத்தை பயன்படுத்துவது குறித்து அவர் தீவிரமா யோசிக்கல அப்படின்னு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கிறாங்க. அதே நேரம் அமெரிக்காவின் இந்த ஐடியாவை டென்மார்க் திட்டவட்டமாக நிராகரித்தும் வராங்க. கிரீன்லாந்து விற்பனைக்கு கிடையாது அப்படிங்கிறத கிரீன்லாந்து திட்டவட்டமாக கூறியும் வந்துட்டுருக்கு. ஐரோப்பிய தலைவர்களும் அமெரிக்காவின் இந்த யோசனையை கடுமையா எதிர்க்கிறாங்க. இது தொடர்பா ஐரோப்பிய தலைவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கூட்டறிக்கையில கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க்கின் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல அமெரிக்க தலைமையிலான நேட்டோவுல டென்மார்க்கும் இருக்கும் நிலையில் அமெரிக்க இராணுவத்தை பயன்படுத்துவது நேட்டோ அமைப்பை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் அப்படின்னு டென்மார்க் பிரதமர் மெட்ரோ பிரெசேஸ்கனும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.